நம்மளோட ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் ஐடியா சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிராப் ஷிப்பிங். டிராப் ஷிப்பிங் பிசினஸ்னா என்ன, அந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின் என்ன, டிராப் ஷிப்பிங் பிசினஸோட மார்க்கெட் வேல்யூ ஆல் ஓவர் த வேர்ல்ட்லயும் இந்தியாலயும் என்ன இருக்கு, இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நீங்க அப்ளை பண்ணணும், இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்றாங்க, அது மட்டும் இல்லாம டிராப் ஷிப்பிங் பிஸ்னஸை நீங்கள் எப்படி கஸ்டமர்ஸ் கிட்ட ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றத அத்தனையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் ரோஹிணி ஸ்ரீ, உங்கள் கார்ப்பரேட் லாயர் ஃப்ரம் லீ இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். டிராப் ஷிப்பிங் அப்படின்ற பிஸ்னஸ் மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்டை ஆன்லைனில் விற்கிறீங்க, ஆனால் விற்கிற ப்ராடக்ட்கான ஸ்டாக்கை நீங்கள் உங்ககிட்ட வச்சுக்க மாட்டீங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, உங்ககிட்ட ஒரு ஆன்லைன் ஸ்டோர் இருக்கும், நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் விற்பீங்க, ஆனால் யாராவது உங்ககிட்ட ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான சப்ளையர் வேற ஒருத்தர் இருப்பார். அந்த ஆர்டர் காப்பி எடுத்து நீங்கள் சப்ளையருக்கு கொடுத்தீங்கன்னா அவரே பேக் பண்ணி அவரே கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணிடுவார். ஸோ நீங்கள் எந்த ஸ்டாக்கையும் மெயின்டைன் பண்ண மாட்டீங்க, அட் த சேம் டைம் நீங்கள் டெலிவரி டைரெக்டாக பண்ண மாட்டீங்க. இது பேர் தான் ட்ராப் ஷிப்பிங். இந்த ட்ராப் ஷிப்பிங் மாடல் ஏன் ஒரு பிஸ்னஸ் மாடலாக மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சின்ன சின்ன கடைகளில் ஹோல்சேல் ரேட்ஸில் நம்மளோட சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா பாரிஸில் சவுகார்பேட்டில் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆன்லைன் ஸ்டோர்ஸுமே வச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு ட்ராப் ஷிப்பிங் மாடலில் ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு வெண்டாஸோட 4-5 பேரை நீங்கள் சப்ளையராக வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஆன்லைன் ஸ்டோரை ரன் பண்ண போகிறீங்க. அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் விற்கும் பொழுது அதில் வரக்கூடிய கமிஷன் தான் உங்களோட ப்ராஃபிட் மார்ஜினாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த சப்ளையர் 30 ருபீஸ்க்கு சொல்லியிருப்பாரு, நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை ஆன்லைன் ஸ்டோரில் 50 ருபீஸ் விற்கிறீங்க அப்படின்னா பேக்கிங் எல்லா சார்ஜஸையும் சேர்த்து அவர் 35 ருபீஸ்க்கு டெலிவர் பண்ணுறாருனா 15 ருபீஸ் தான் உங்களோட ப்ராஃபிட் மார்ஜினாக இருக்கும். ஸோ ஒரு ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்த ப்ராடக்ட்ஸ் நான் விற்க போகிறேன், எந்த பிளாட்ஃபார்மில் நான் விற்க போகிறேன், ஆர் என்னோட ஓன் வெப்சைட்லேயே நான் விற்க போகிறேன்னா, ரெண்டாவது என்னுடைய சப்ளையர்ஸ் யார், அவங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டி என்ன, அதை எப்படி அவங்க டெலிவர் பண்ணுறாங்க, இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் இந்த பிஸ்னஸை ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் இருந்தே ஒரு சின்ன லேப்டாப் மூலமாக ஆரம்பிச்சுக்கலாம். வேர்ல்ட் லெவலில் இதோட மார்க்கெட் வேல்யூ 2024 பார்த்தீங்கன்னா $365.67 பில்லியன் சொல்கிறாங்க. 2030 இதோட வளர்ச்சி எவ்வளோ இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா $1.25 trillion மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2024 இதோட மார்க்கெட் வேல்யூ $10.8 பில்லியன் இருந்தது. இதோட ப்ரொஜெக்டட் வேல்யூ 2030 $60.57 பில்லியன், அதாவது 600% ஆஃப் இன்க்ரீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்தியாவில் டிராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் பயங்கரமா இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. டிராப் ஷிப்பிங் பிசினஸ் இந்தியால ஆல்ரெடி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்க எப்படிலாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒன்னு தன்னோட ஓன் இ-காமர்ஸ் வெப்சைட்டை அவங்க யூஸ் பண்றாங்க, இல்லனா ஷாப்பிஃபை மூலமா ஒரு வெப்சைட் பேஜை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது, மார்க்கெட்ல நிறைய பேர் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா அந்த மாதிரி பெரிய பிளாட்ஃபார்ம்ஸோட டைப் பண்ணி அஃபிலியேட் லிங்கை கிரியேட் பண்ணி இந்த டிராப் ஷிப்பிங் மாடலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மூணாவது, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலமா கூட இந்த மார்க்கெட்ல செல் பண்றாங்க. அதாவது இன்ஸ்டாகிராம்லயே நீங்க செல் பண்ற பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணலாம், ஃபேஸ்புக் மார்க்கெட்ல நீங்க ஒரு பேஜை கிரியேட் பண்ணலாம், வாட்ஸ்அப் பிசினஸ் மூலமா கூட நீங்க உங்களோட ப்ராடக்ட் பேஜை கிரியேட் பண்ணி அதுல நீங்க விற்கலாம். ஸோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா நிறைய ஹோம் பேஸ்ட் பிசினஸ் ஓனர்ஸ் இந்த டிராப் ஷிப்பிங் மாடலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் பாத்தீங்கன்னா டிராப் ஷிப்பிங் மாடலை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு கம்பெனி யாருன்னு பாத்தீங்கன்னா மீஷோ. மீஷோ நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டை கம்மி விலையில் ஆர்டர் பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு டெலிவர் ஆகிற டைம் மட்டும் 10 days to 15 days ஆகும். மீஷோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, Tier 2, Tier 3 சிட்டிஸ், அதாவது மெயின் மெட்ரோ சிட்டிஸை விட்டுட்டு அதர் சிட்டிஸில் இருக்கக்கூடிய ஷாப்பர்ஸ் கிட்ட எல்லாருக்கூடையும் டைப் பண்ணி அவங்களோட வெப்சைட் பேஜில் அவங்க அந்த ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆர்டரை எடுத்துட்டு அந்த சப்ளையர் கிட்ட கொடுத்து டைரக்டாக டெலிவரி பண்ண சொல்கிறாங்க. மீஷோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய செல்லர்ஸ் எல்லாருமே மோர் தென் half of them are women entrepreneurs. women entrepreneurs என்ன பண்ணுறாங்க, மீஷோவில் இருக்க ப்ராடக்ட் எடுத்து கிராஸ் லிங்க் பண்ணி ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அது மூலமாக ட்ராப் ஷிப்பிங் சர்வீசஸ் வயா நிறைய ப்ராஃபிட்ஸை சம்பாதிக்கிறாங்க. ஸோ அடுத்தது நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, அதில் வரக்கூடிய ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் என்ன. ஃபர்ஸ்ட், ட்ராப் ஷிப்பிங் மாடலுக்கு ரொம்ப லோ காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். உங்கள் வீட்டில் இருந்தே உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு கம்ப்யூட்டர், ஒரு இன்டர்நெட் இதெல்லாமே பேசிக்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்களே ஓனாக ஒரு வெப்சைட்டை வச்சுருக்கலாம்,
இல்லை வெப்சைட் இல்லை அப்படின்னா அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஷாப்பிஃபைல நீங்கள் ஒரு பேஜை ஓன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வெப்சைட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். ரெண்டாவதாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது எங்கன்னா, நீங்கள் என்ன ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதோட குவாலிட்டி என்னங்கிறத சப்ளையர் மூலமாக கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த குவாலிட்டி தான் உங்களோட கஸ்டமர் ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணும். மூணாவது, நீங்கள் ரெடியாக வச்சுட்டு இருக்க வேண்டியது என்னென்னா மார்க்கெட்டிங்கான பட்ஜெட். அதாவது நீங்கள் எந்த ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ணுறீங்களோ அந்த வாங்கக்கூடிய ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் ப்ரமோட் பண்ணுறதுக்கு சுமார் 20,000 50,000 வரைக்கும் மாச செலவு பண்றதுக்கான மார்க்கெட்டிங் பட்ஜெட் நீங்க ரெடியா வச்சிருக்கணும். நெக்ஸ்ட், ப்ராஃபிட் மார்ஜின். டிராப் ஷிப்பிங்ல இருக்கக்கூடிய ப்ராஃபிட் மார்ஜின் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜா 15% 40% வரைக்கும் வேரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த 15% 40% ஏன் வேரி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்றீங்களோ அந்த ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி இருக்கு. ரெண்டாவது, காம்படிஷன். நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் வித்துட்டு இருக்க அதே ப்ராடக்ட்டை நீங்களும் விற்கிறீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் சேல் ஆகும். ஆனால் அதில் இருக்க ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாக இருக்கும். தெர் ஆர் சர்டன் ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் விற்க மாட்டாங்க, அதில் நீங்கள் ஹையர் மார்ஜினாக வச்சு நீங்கள் விற்கலாம். ஸோ காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணலாம். மூணாவது, ப்ராஃபிட் மார்ஜின் உங்களுக்கு வேரி ஆகிறது உங்கள் ஆட்ஸ் மூலமாகவும் இருக்கலாம். ரெண்டாவது, பேக்கேஜிங் காஸ்டா இருக்கலாம். சப்போஸ் நீங்க ஒரு ப்ராடக்ட்டை டெலிவரி பண்றது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சிட்டியோ ஸ்டேட்டா இருந்துச்சுன்னா அதுக்கான காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஏதாவது ஆட்ஸ் ரன் பண்றீங்க அப்படின்னா அந்த ஆட் கூட ஹையர் காஸ்ட்ல இருக்கலாம். இதனால கூட உங்க ப்ராஃபிட் மார்ஜின் கொஞ்சம் கம்மி ஆகலாம். உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின்லாம் எஃபெக்ட் ஆகாம இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த 5 விஷயத்தை நீங்க கவனமா வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட், உங்களோட ப்ராடக்ட்டோட குவாலிட்டி கரெக்டா இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது, டெலிவரி ப்ராசஸ். உங்க சப்ளையர் ஆன் டைம்ல டெலிவரி பண்றாரா அப்படின்றத நீங்க ட்ராக் பண்ணிக்கணும். மூணாவது, ரிஃபண்ட் ஆர் ரிட்டர்ன்ஸ். அந்த ப்ராடக்ட் டேமேஜா இருந்தாலோ ரிஃபண்ட் பண்ணணும்னால அதை ப்ராப்பரா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கஸ்டமரோட ட்ரஸ்ட் உங்களோட வெப்சைட் பேஜுக்கோ இல்லை உங்களோட ப்ராடக்ட்கோ ட்ரெமெண்டஸா இன்க்ரீஸ் ஆகும். நாலாவது, ஆட் ஸ்பெண்ட் எஃபிஷியன்சி. கண்ணா பின்னான்னு ஆடை ஸ்பெண்ட் பண்ணாம உங்களோட ஆடியன்ஸ் யாருங்கிறத கரெக்டா செக் பண்ணி எஃபிஷியண்டா ஆட்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். அஞ்சாவது, நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட்டை ப்ராப்பரா டெலிவர் பண்ணீங்கனாலும் உங்களோட கஸ்டமரோட ரிவ்யூவை மறக்காம வாங்கிடுங்க. ஏன்னா அதுதான் உங்களோட ப்ராடக்ட்டும் உங்களோட பிஸ்னஸுக்கும் ஹையஸ்ட் லெவல் க்ரோத் கொடுக்கும். அடுத்தது, இந்த பிஸ்னஸை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லைசன்சஸ் வாங்கணுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி நாங்க இன்னொரு 3 பிஸ்னஸ் ஐடியாஸை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கிளவுட் கிச்சன், ஹோம் பேக்கரி, ஹோம் டியூட்டரிங். இந்த 3 பிஸ்னஸ் பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா அதை போய் பார்த்துருங்க. நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் பண்ணணும்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ரெஜிஸ்ட்ரேஷன் என்னன்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன். பட் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ ரீசன்ட் அமெண்ட்மெண்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 40 lakhsக்கு மேலே நீங்கள் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் ஜிஎஸ்டி தேவை. பட் இ-காமர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு பொருளையோ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னாலே ஜிஎஸ்டி ஆட்டோமேட்டிக்காக கம்பல்சரியாக இருக்குது. பட் நீங்கள் பெரிய லெவலில் ஆப்ரேட் பண்ண போகிறது இல்லை, சின்ன லெவலில் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்கள் ஆடிட்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. ஏன்னா இ-காமர்ஸ் போர்ட்டலுக்கு ஜிஎஸ்டி மேண்டேட்ரி. ரெண்டாவது, கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னாலே ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணணும். சின்ன லெவலில் பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மாக எம்எஸ்எம்இ உத்யம் ஆதாரில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இல்லை நான் கொஞ்சம் இன்னும் நல்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு எல்எல்பியாவோ ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாவோ நீங்கள் பண்ணலாம். மூணாவது இம்பார்ட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னா ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன். எந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் அதுக்கான கம்பெனி நேமையோ பிராண்ட் நேமையோ நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா முதல்ல நீங்கள் அது யூனிக்காக சூஸ் பண்ணணும். யூனிக்காக சூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது ட்ரேட்மார்க் கீழே ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணணும். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்மெண்ட்ங்க. கவர்மெண்ட் உங்களுக்கு ட்ராப் ஷிப்பிங் சர்வீசஸ்க்கு என்னென்ன ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட்டிங் சர்வீசஸ் பண்ணுறாங்கிறது தான். ஃபர்ஸ்ட், ஸ்கில் இந்தியா ஹப்ல பார்த்தீங்கன்னா டைரக்டாக ட்ராப் ஷிப்பிங் சர்வீசஸ்க்கான ட்ரைனிங் தரதில்லை, பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ்க்குமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, என்எஸ்டிசி அப்படின்ற ஆர்கனைசேஷன் இ-காமர்ஸ் மேனேஜர் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஓன் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். மூணாவது பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் ஆண்டர்பிரினியர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கான லோன்ஸையும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எந்த ஒரு பிஸ்னஸையும் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக உங்களோட மார்க்கெட்டிங்கை ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரே விதமாக ப்ரமோட் பண்ணக்கூடாது, பல விதமாக ப்ரமோட் பண்ணணும். ட்ராப் ஷிப்பிங் மாடலுக்கு பெஸ்ட் ப்ரமோஷன் மெத்தட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஷார்ட் வீடியோஸ் போடுறது.
ரெண்டாவது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்றது. மூணாவது மெட்டா ஆட்ஸ் அண்ட் கூகுள் ஆட்ஸ் மூலமா ரன் பண்றது. நாலாவது ட்ரஸ்ட் பில்டிங் கான்டென்ட், அதாவது கஸ்டமர் ரிவ்யூஸை நீங்க நிறைய வாங்கினீங்க அப்படின்னா அது மூலமாவே உங்களுக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். அஞ்சாவது வாட்ஸ்அப் ஃபனல். வாட்ஸ்அப் பிஸ்னஸ் மூலமா வாட்ஸ்அப் ஆடே நீங்க ரன் பண்ணி உங்களோட பிஸ்னஸை நீங்க ப்ரமோட் பண்ணலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் என்னன்னா, டிராப் ஷிப்பிங்னா என்ன, ஆல்ரெடி அதை பண்ணிட்டு இருக்கவங்க என்னென்ன மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமா பண்றாங்க, வீட்டில இருந்தே நீங்க ஈஸியா ப்ராஃபிட் மார்ஜினை பார்த்தீங்கன்னா அப் டு 40% வரைக்கும் பண்ணலாம். நீங்க ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் ஐடியா பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஈஸியா பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப அலைய வேணாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டிராப் ஷிப்பிங் மாடலை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இதை தாண்டி வேற ஏதாவது பிஸ்னஸ் ஐடியாவை பத்தி நீங்க டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட பிசினஸ் ஐடியா என்னன்னு சொல்லுங்க. அதை பத்தின டீடைல்டான ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோவா தரோம். நான் ரோஹிணி ஸ்ரீ, உங்க கார்ப்பரேட் லாயர் ஃப்ரம் லீ இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட்.